போட்டித்தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் நியூஸ். ஏன்னா ஜனவரியிலேருந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ், ஜனவரிலேருந்து செப்டம்பர் வரைக்கும், செப்டம்பர் 2025 நேஷ்னல் நியூஸ்னா இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய முக்கியமான நியூஸ். இதான் நமக்கு என்ன கேட்டீங்கன்னா நேஷ்னல் நியூஸ். அதில் முக்கியமானதை மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா பார்க்குறோம், எக்ஸாம் பாயிண்டாக பின் பாயிண்டாக பார்க்குறோம். அதில் நமக்கு நியூஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு மிசோராமில் பார்த்தீங்கன்னா, மிசோராமில் ஒரு ரயில்வே லைனை வந்து திறந்து வச்சுருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ரயில்வே வந்து 1853 ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 172 இயர்ஸ் கழிச்சு ஏன்னா மிசோராம் வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ரயில்வே லைனை வந்து ஓப்பன் பண்ணி விட்றாங்க. அதை தான் இதில் பார்க்குறோம். எந்த இடத்துக்கு இடையில தான் கொஸ்டின் கேட்பாங்க. பைராபி டு சாய்ராங், இதுதான் கொஸ்டின் கேட்குற ஏரியா. பைராபி டு சாய்ராங்கு இதுவும் தெரிஞ்சுக்கணும். 51.38 கிலோமீட்டருங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு எவர் ரயில் கனெக்ஷன். மிசோராமுக்கு வந்து ரயில் கனெக்ஷன் ஃபஸ்ட்டாக கனெக்ட் பண்ணது. இதை மட்டும் நோட் பண்ணால் போதும். வாட் இஸ் வாட்னு பார்த்தா போதும். ஏன்னா அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆதி சான்ஸ்கிருதி, த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி ஏன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. இது யார் ஆரம்பிச்சாருன்னா, நமக்கு ட்ரைபல்னால நமக்கு யார் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அஃபேர்ஸ் மினிஸ்டர். இது என்னன்னா டிஜிட்டல் ட்ரைபல் யூனிவர்சிட்டின்னு சொல்லி உள்ளே கொண்டு வராங்க. இதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரைபல் மக்களுக்குள்ள லாங்குவேஜ், அவங்களுக்குள்ள கல்ச்சர், அவங்களுக்குள்ள பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு போர்ட்டல் தான் இது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. அப்போ இதை வந்து நம்ம பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா, இது வந்து கேட்கலாம், ரீசெண்டாக உள்ளது. ஃபஸ்ட்டு ஏன்னா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பேம்போ பேஸ்டு பயோ ரிஃபைனரி. நமக்கு மூங்கில் அதிகமாக கிடைக்கிறது அஸ்ஸாம். எங்கே ஆரம்பிங்கன்னா அஸ்ஸாம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது E20 ஏன்னா E20 இல்லை 20 18 பிரிச்சுக்கலாம். 80ங்கிறது பெட்ரோலில் வந்து பிளெண்டட் பண்ணுவாங்க, மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, 20% சுகர் கேன் மிக்ஸ் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மைஸ் மிக்ஸ் பண்ணாங்க. இப்போ புதுசாக மிக்ஸ் பண்ணுறது என்ன, பேம்போ. இதுதான் கொஸ்டின்ஸ். இப்போ இந்த இதுக்கு கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செமிகான் இந்தியா 2025. நம்ம செமிகான் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. இதில் வந்து இந்த செமிகண்டக்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் செமிகண்டக்டர் மிஷன் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2021 ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போது தனியாகவே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின், கேள்வி கேட்கல. ஸ்வாச் வாயு சுர்வேக்ஷான் 2025. வாயுன்னா நமக்கு தெரியும், ஏர் பொல்யூஷனை பற்றி, பொல்யூஷன் இல்லாத இடத்துக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அப்போ வந்து இது யார் கொடுக்கான்னு கேட்டிங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச், இவங்க தான் கொடுக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மில்லியன் ப்ளஸ் பாப்புலேஷன் சிட்டியில், மில்லியன்னா நமக்கு தெரியும் 10 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் சிட்டியில் ஏர் பொல்யூஷன் கம்மியாக இருக்குது எங்கன்னா இந்தூர். இது கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இண்டூருங்கிறது மத்திய பிரதேசில் இருக்குது. 3 to 10 lakh கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அமராவதி, ஆந்திரா. 3 lakhsக்கு கீழே பார்த்தீங்கன்னா தேவாஸ். ஏன்னா அப்போ இந்த 3 இதையும் பார்த்து வச்சுக்கணும். இது நம்ம கொஸ்டின் கேட்குற ஏரியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆதிவாணி இஸ் த இந்தியா ஃபஸ்ட்டு ஏஐ பவர் டிரான்ஸ்லேட்டர் ஃபார் ட்ரைபல் லாங்குவேஜஸ். மலைவாழ் மக்கள் மொழி என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து இங்கிலீஷ்லையும் ஹிந்தியிலும் மட்டும் உள்ளே கொண்டு வராங்க. ஏன்னா இங்கிலீஷும் ஹிந்தியும், அதை தான் ஏஏ பவரில் ஆதிவாணி. அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ட்ரைபல் இது வச்சு கேட்பாங்க. அடுத்தது பாருங்கள், செமிகண்டக்டர் தான் கேட்பான். விக்ரம் 32 பிட் ப்ராசஸர், இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு இண்டிஜினஸ் ஸ்பேஸ் ஷிப். இது உறுதியாக கேட்பாங்க. இந்த விக்ரம் ஏன் பேர் வச்சாங்கன்னா, விக்ரம் சாராபாய் இன்ஸ்டியூட்னு சொல்லி திருவனந்தபுரத்தில் இருக்குது. அவங்களும் அடுத்தது பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் லேபு சண்டிகார், இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த சிப்பை உருவாக்கியிருப்பாங்க. அதனால தான் விக்ரம்ங்கிற பேர் வச்சுருக்காங்க. இது இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ் சிப்பு. அதனால கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து ஜிஎஸ்டி 2.0. ஏன்னா ஏற்கனவே ஜிஎஸ்டிங்கிறது ஜூலை 1, 2017 கொண்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடி அது வேட்டுன்னு இருக்கும். வேட்டை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஜிஎஸ்டி வந்து, வேட் வரமுன்னாடி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் அப்படிம்பாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்துச்சு. ஒன்று ரீப்ளேஸ் பண்ணி வருதாங்க. இப்போ என்ன ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா, ஜிஎஸ்டி 1.0 ரீப்ளேஸ் பண்ணி ஜிஎஸ்டி
2.1 ஒன்று கொண்டு வராங்க. இது என்னையிலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னா செப்டம்பர் 22லேருந்து நடைமுறைக்கு வருது. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னக்கூட்டி 4 வகையான டேக்ஸ் இருக்கும். 5%, 12%, 18%, 28% இருக்குது. இப்போ 2 ஸ்லாப் 5% எத்தனை 18% சொல்லி 2 ஸ்லாப்பில் கொண்டு வர்றாங்க. இது தனி வீடியோவே போவோம். இதில் இம்பார்ட்டன் என்ன அப்படின்னா இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 5, 12, 18, 28 இருந்தது 2 இதாக கொண்டு வராங்க. இதில் இம்பார்ட்டன் என்னென்னா 40% வந்து சின்டாக்ஸ் போடுறாங்க. சின்டாக்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்கஹால், இது புகையிலை அந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து 40% போடுறாங்க. இது நம்ம தனியாகவே ஒரு வீடியோவில் பார்ப்போம். டேட்டை மட்டும் பார்த்து வச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆசியாவுடைய லாங்கஸ்ட் ஃப்ரைட் ட்ரெயின். நீளமான இந்த பெட்டியை பார்த்தா தெரியும். தான் பெட்டியுடைய நீளம் வந்து பயங்கர எவ்வளோ நீளம் கேட்டிங்கன்னா 4.5 கிலோமீட்டர் லென்த்து. அதுக்கு என்ன பேருன்னு கேட்பாங்க. என்ன ருத்ராஸ்திரா. இந்தியன் ரயில்வே ஹஸ் கண்டக்டட் த சக்ஸஸ்ஃபுல் ஏசியாவுடைய லார்ஜஸ்ட் ஃப்ரைட் ட்ரெயின் ருத்ராஸ்தா பார்த்து வச்சுக்கிடணும். அப்புறம் இந்தியாவுடைய ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் நமோ பாரத். இந்தியாவுடைய ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின். அடுத்தது ஃபஸ்ட்டு பிம்ஸ்டெக். பே ஆஃப் பெங்காலில் மல்டி செக்டார் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ள பிம்ஸ்டெக் மாநாடு டெல்லியில் நடந்துச்சு. அதுக்கு ஒரு டைட்டில் என்ன வச்சுங்கன்னா சப்தசூர், 7 நேஷன் 1 மிலாடி அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் நேஷனல் லெவல் கோஆப்ரேட்டிவ் யூனிவர்சிட்டி. இந்த கொஸ்டின் கேட்கலாம். திரிபுவன் சாங்கரி யூனிவர்சிட்டி அட் ஆனந்த் குஜராத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திரிபுவன்கிற பேரை பார்க்கணும். திரிபுவன் பட்டேல் அப்படிம்பாங்க. இவர் வந்து குஜராத்தை சார்ந்தவர். இவர் தான் அமுல் கோஆப்ரேட்டிவ் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய முன்னோடி என அழைக்கப்படுபவர். அதனால் அவர் பேர்லேயே ஆரம்பிக்காங்க. இந்த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி யாருன்னா நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் தான், அமித்ஷா தான். அடுத்தது ஆண்டா சிமரியா கங்கா பிரிட்ஜ் வந்து பீகாரில் ஓப்பன் பண்ணிக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, சயின்ஸ் அண்ட் டெக்கில் கேட்பாங்க. இந்தியா ஃப்ரீ ஃப்ரம் லிம்பாட்டிக் ஃபிளாரிசிஸ், யானைக்கால் வியாதி. எனக்கு அந்த வியாதி வந்து 2027 இந்தியாவில் வந்து முழுவதும் ஒழிக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ட்ரக்கோமானா கண் சிவப்பாகிறது. இது வந்து இந்தியாவிலேருந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒழிச்சதா 2024 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. 44th இந்தியன் சைட் டு பி இன்ஸ்கிரைப்டு இன் த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட். ஏன்னா 44வது இந்தியன் சைட்டை கொடுக்காங்க. என்னென்னா மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப். உறுதியாக கேட்பாங்க. இந்த லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்கன்னா மராத்தாவுடைய ஒரு போர்ட்டு. இப்போ ஒரு 12 போர்ட்டில் 11 போர்ட் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது, ஒரு போர்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. மொத்தம் 12 போர்ட்டு சேர்த்து அதுக்கு வந்து வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் கொடுக்குறாங்க. அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது வந்து செஞ்சி போர்ட் அப்படிம்பாங்க. ஏன்னா ட்ராய் ஆஃப் ஈஸ்ட் அப்படிம்பாங்க. இப்போ இதெல்லாம் இந்த கொஸ்டின் கேட்குறது. அடுத்தது ராம்சார் சைட். மொத்தம் இந்தியாவில் எத்தனை இருக்குது அப்படின்னா 91 இருக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குன்னா 20 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 91 வரமுனக்குட்டி 89 இருந்தது. 2 சைட்டு ராஜஸ்தானில் கொண்டு வந்தாங்க. அது கொஸ்டின் கேட்பாங்க. கிச்சன் ஏன்னா இன்னொன்று என்னன்னா மேனார், ரெண்டுமே ராஜஸ்தானில் உள்ளதான். இப்போ 91 சைட்ஸ் இருக்குது. ராம்சார் சைட்டுங்கிறது முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு சோனாமார்க் டனல் அல்லது இசட், அந்த இது வந்து இசட் மாதிரி இருக்கும். அதனால் இசட் மார்க் டேனல் அப்படிம்பாங்க. இது எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. நமக்கு வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. அடுத்தது இந்தியாவுடைய வேர்ல்டு ஹையஸ்ட் ரயில்வே ஆர்ச். ஏன்னா இது கேட்பாங்க எந்த ரிவர் மேலே இருக்குன்னு கேட்பாங்க. சினாப் ரிவர் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. இன்னைக்கு கூட நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லாங்கஸ்ட் பிரிட்ஜ் எங்கன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானில் இருக்குது. இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இருக்குது. அது நம்ம இன்டர்நேஷ்னல் நியூஸில் பார்க்கலாம். அடுத்தது கண்ட்ரியுடைய ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மியூசியம் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் INS குல்தார். இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இந்தியாவுடைய 58th டைகர் ரிசர்வ் எந்த நேஷனல் பார்க்குன்னு கேட்டிங்கன்னா மாதவ் நேஷனல் பார்க். இப்போ டைகர் ரிசர்வ் அதிகமாக இருக்குது. இது எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசில் இருக்குது. புலிகள் அதிகமான மாநிலம் என்னது மத்திய பிரதேஷ் தான். புலிகளுக்குள்ள ரிசர்வ் எத்தனை இருக்குன்னா 9 டைகர் ரிசர்வ் இருக்குது மத்திய பிரதேசில். நெக்ஸ்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ரிவரின் டால்ஃபின் எஸ்டிமேஷன். டால்ஃபின்ங்கிறது கடலில் இருக்கும். நம்ம கேங்கட்டிக்கில் கங்கே ரிவரில் பார்த்தீங்கன்னா டால்ஃபின் இருக்கும். அதை முத எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க, ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஏன்னா எடுக்கும்போது மொத்தம் வந்து 6327 டால்ஃபின் இந்தியாவில் இருக்குது. எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேச ஹையஸ்ட். ஏன்னா கங்கை ரிவர் அதிகமாக ஓடக்கூடியது உத்தரப்பிரதேஷ். 2வது பீகார், 3வது வெஸ்ட் பெங்கால். உத்தரப்பிரதேசம் மட்டும் பார்த்துக்கிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்பாங்க. IRCTC, IRFC have been given to நவரத்னா ஸ்டேட்டஸ்.
நவரத்னா, மகரத்னா, மினி ரத்னா அப்படிங்கிற 3 கேட்டகரி சொல்லுவாங்க. இல்லை இப்போ 2 கேட்டகரி என்னன்னா நவரத்னா ஸ்டேட்டஸில் கொண்டு வராங்க. நவரத்னா ஸ்டேட்டஸ்னா என்ன கேட்டீங்கன்னா, பிஸ்னஸுடைய இது வந்து 1000 crore இருக்கணும், அல்லது 50% நெட் ப்ராஃபிட் அதை விட அதிகமாக அந்த 1000 crore உள்ளது இருக்கணும். அப்படின்னா கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்க வேண்டாம். இப்போ 2 நிறுவனத்தை வந்து இதோட சேர்க்குறாங்க. அப்போ 25th 26th இது. அப்போ மொத்த நவரத்னா கம்பெனி இந்தியாவில் எத்தனை இருக்குன்னா 26 கம்பெனி இருக்குது. மகரத்னா எத்தனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 14 கம்பெனி இருக்குது. அடுத்தது இது நம்ம பழைய நியூஸ் தான், ஜனவரி விட்டு பார்க்குறனால பார்க்குறோம். டெரரிஸ்ட் அட்டாக் இன் ஜம்மு காஷ்மீர். இப்போ டெரரிஸ்ட்டுங்கிறது நமக்கு அட்டாக் பண்ணாங்க. எங்கே அட்டாக் பண்ணாங்கன்னா பைசரான்ங்கிறது என்ன கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான ஜம்மு காஷ்மீர் டூரிஸ்ட் பிளேஸு. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா மினி சுவிட்சர்லாந்து அப்படிம்பாங்க. பகல்கம் பக்கத்தில் இருக்குது. என்ன டிஸ்ட்ரிக்ட் கூட கேட்கலாம், ஆனந்த்நாக் டிஸ்ட்ரிக்ட். ஏன்னா அப்போ வந்து ஒரு 26 டூரிஸ்ட் வந்து இறந்து போனாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குறதா நமக்கு என்னென்னா ஆப்ரேஷன் சிந்தூர். ஆப்ரேஷன் சிந்தூருங்கிறது என்ன கேட்டிங்கன்னா இந்தியாவிலேருந்து என்ன சொன்னால் பதிலடி கொடுக்குறாங்க. 9 சைட்டு, மொத்தம் 9 டெரர் சைட்டில் போய் அட்டாக் பண்ணிட்டு வந்தாங்க. அது எங்கெல்லாம் அட்டாக் பண்ணால் பாகிஸ்தான்லேயும் அட்டாக் பண்ணாங்க, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்லேயும் அட்டாக் பண்ணாங்க. அடுத்தது நாட்டிய சாஸ்திரா, ஸ்ரீமத் பகவத்கீதா, ரெண்டுமே என்ன பண்ணுறாங்கன்னா யுனெஸ்கோவுடைய மெமரி ஆஃப் த வேர்ல்டு ரிஜிஸ்டரில் கொண்டு வர்றாங்க, லிஸ்ட்டை பண்ணுறாங்க. மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா 14 இருக்குது, இதையும் சேர்த்து. அடுத்தது நேஷனல் ஜீரோ மீசல்ஸ் ருபெல்லா எலிமினேஷன் கேம்பெயின். ஏன்னா அப்போ நமக்கு வந்து தட்டம்மை இதை வந்து இந்தியாவில் வந்து 2026 அதை எலிமினேட் பண்ண, இந்த நோயை எலிமினேட் பண்ணுறலாம் கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா WHO குளோபல் ஏஜ் ஃப்ரெண்ட்லி சைட்ஸ் இன் நெட்வொர்க். இந்த ஏஜ்டு பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கில் ஒரு குளோபலாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது எங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவை பொறுத்தவரை கோழிக்கூட உள்ளே கொண்டு வராங்க. கோழிக்கூட் ஜாயின் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் குளோபல் ஏஜ் ஃப்ரெண்ட்லி சைட்ஸ் நெட்வொர்க்கில் எதை கொண்டு வராங்கன்னா இதனால் என்ன கேட்டிங்கன்னா அவங்க ப்ரோஆக்டிவ் அப்ரோச்சாக இருப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து அர்பன் டெவலப்மெண்ட்டில் அவங்க எவ்வாறு பங்கேற்கிறாங்க, இது எல்லாமே இதில் வந்துடும். அடுத்தது ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு டெவலப் ஜெனம் எடிட்டர் ரைஸ் வெரைட்டிஸ், இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது என்னென்னா ஜீன் எடிட்டட். இப்போ ஜெனம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீன் எடிட்டட். அதே இது ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் பாங்க, அது கிடையாது. ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன்ங்கிறது வேற. அதில் நமக்கு பீட்டு காட்டன் மட்டும் கொண்டு வந்தாங்க. இது வந்து ஜீன் எடிட் பண்ணி 2 புது வகையான ரைஸை கொண்டு வந்திருக்காங்க. என்ன ரைஸ்ன்னு கேட்பாங்க. இதில் கொடுக்காங்க பாருங்க, DRR டான் 100 கமலா, செகண்ட் வந்து பூஷா DST ரைஸ் 1, ரெண்டும் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. சார்ஜெட் ஆப், இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் யார் கொண்டு வராங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து கொண்டு வர்றாங்க. இது எதுக்காண்டி கொண்டு வராங்கன்னா பப்ளிக் சேஃப்டிக்காண்டி கொண்டு வராங்க. இந்த ஆப் வச்சுருக்கும்போது என்னென்னா நேச்சுரல் டிசாஸ்டர், ஃப்ளட்டு, சைக்ளோன், லேண்ட்ஸ்லைடு, சுனாமி, ஃபாரஸ்ட் ஃபயரு, அவலஞ்சி, ஸ்டோம்ஸ், லைட்டிங், இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம அறிவுரைக்காண்டி அந்த ரியல் டைமில் நம்ம அறிவதற்கான இந்த ஆப் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுண்டேஷன் ஸ்டோன் DRDO நியூ மிசைல் டெஸ்டிங் ரேஞ்ச். நார்மலாக பார்த்தீங்கன்னா DRDO நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து ISRO DRDO பிடிக்கும். DRDOங்கிறது என்ன கேட்டிங்கன்னா நமக்கு அப்துல் கலாம் ஐலாண்டுன்னு அதில் ஒரு ஐலாண்டு உண்டு. DRDOவில் செக் பண்ணக்கூடியது, இந்த ஏவுகணையெல்லாம் செக் பண்ணக்கூடியது இதில் தான் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக ஒரு சைட்டை கண்டுபிடிக்காங்க. ஏன்னா நாகையாலாங்கா இன் ஆந்திர பிரதேஷ். இந்த கொஸ்டின்ஸும் கேட்கலாம். நெக்ஸ்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் டீப் வாட்டர் கண்ட்ரின் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் கப். டிரான்ஸ்ஷிப்மெண்ட்னா எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்கும் அந்த இடத்துல. ஆனால் அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்கக்கூடிய அந்த ப்ரொடெக்ஷன் அங்கே ஆகாது. எங்கேயோ வர வேண்டிய பொருளை வந்து இங்கே வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, எங்கேயோ வரக்கூடிய பொருளை வாங்கி இங்கே இம்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ இது வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா விழிஞ்சம் துறைமுகத்தில் கொண்டு வராங்க, அதான் முக்கியமானது. அப்போ விழிஞ்சம் இன்டர்நேஷ்னல் சீ போர்ட்டில் இதை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ இது யாருடைய கொலாபரேஷன் கேட்டிங்கன்னா கேரளா கவர்மெண்ட்டும் அதானியுடைய போர்ட்டும் உள்ள கொலாபரேஷன் கொண்டு வராங்க. அதான் இதில் கொடுக்குறாங்க. கேரளா கவர்மெண்ட் அதானி போர்ட் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிடெட் கொண்டு வர்றாங்க. இது வந்து எந்த துறைமுகம்னு கேட்பாங்க. விழிஞ்சம் துறைமுகம் எங்கே இருக்குன்னு அப்படின்னு கேட்பாங்க. எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா கேரளாவில் இருக்குது. இதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கிரேட் நிக்கோபார்ல இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்தது ஃபுல்லாக நேஷனல் லெவலில் பார்த்த கொஸ்டின்ஸு இதோட PDF கீழே அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதேமாதிரி நம்ம ஒரு 13 செக்டரை பார்க்குறோம். பேங்கிங் டம்ஸும் பார்ப்போம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் இப்படி நோட்ஸ் படித்தாலும் டெய்லி பேப்பர் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஈஸியாக நம்ம கிராக் பண்ண முடியும். தேங்க்யூ.